வணக்கம் நண்பர்களே, நீங்க டிஎன்பிசி தேர்வுகளுக்கு ரொம்ப தீவிரமா தயாராகிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். உங்களுக்காகவே ரொம்ப முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை தேர்வுல எப்படி கேட்பாங்களோ அந்த கண்ணோட்டத்துல வேகமா ஒரு அலச போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் நியூஸே ஒரு மெகா நியூஸ் தான். தமிழ்நாடு $1 ட்ரில்லியன் பொருளாதாரம்ங்கிற ஒரு பிரம்மாண்டமான இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது ஏதோ ஒரு சாதாரண நம்பர் இல்ல, இது நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்தையே மாத்த போற ஒரு பெரிய லட்சியம். சரி, இந்த இலக்கை அடைய இப்ப என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம தமிழ்நாடு, அப்புறம் நேஷனல் லெவல், அதை தொடர்ந்து சயின்ஸ் அண்ட் டெக், கடைசியா உலக அரங்கில் இந்தியா. இந்த ஆர்டர்ல போனா உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? ஓகே, செக்ஷன் தமிழ்நாடும் ஒரு பார்வை. நம்ம மாநிலத்தோட எக்கனாமிக் growthம் அப்புறம் கல்ச்சரல் விஷயங்கள்ல என்னென்ன முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 3,62,000 ரூபாய். இது என்ன தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டோட தலா வருமானம், அதாவது பெர் கேபிட்டா இன்கம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, இது நேஷனல் ஆவரேஜை விட கிட்டத்தட்ட 1.77 மடங்கு, அதாவது கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். இதுவே நம்ம ஸ்டேட்டோட எக்கனாமிக் பவரையும் மக்களோட வாழ்க்கை தரம் எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு சொல்லுது இல்லையா? இந்த சார்ட் ஒரு சூப்பரான விஷயத்தை நமக்கு புரிய வைக்குது. பாருங்க, நம்ம ஸ்டேட் எக்கனாமி இப்போ எப்படி மாறி இருக்குன்னு. விவசாயத்தை மட்டுமே நம்பி இல்ல, 53% மேல சர்வீஸ் செக்டார்ல இருந்தும் 33% இண்டஸ்ட்ரியில இருந்தும் தான் வருமானம் வருது. அக்ரிகல்ச்சரோட பங்கு வெறும் 13% தான். இது ஒரு டெவலப்பான எக்கனாமிக்கான தெளிவான அடையாளம். சோ இந்த மாற்றம் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். மக்கள் இப்போ விவசாயத்தை விட்டுட்டு மத்த வேலைகளுக்கு போறாங்க. ஹையர் எஜுகேஷன் கிடைக்கிறதால நிறைய பேர் மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் செக்டார் பக்கம் போறாங்க. அதுலயும் குறிப்பா உற்பத்தி துறையில பெண்களோட பங்களிப்பு அதிகரிச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். யோசிச்சு பாருங்க, இந்தியால இருக்கிற மொத்த ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ்ல 15% பேர் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? அடுத்து ஒரு பாலிட்டி அப்டேட். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை பத்தி ஆராய ஒரு கமிட்டி போட்டாங்க இல்லையா? ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் தலைமையில அவங்க தங்களோட முதல் ரிப்போர்ட்டை சிஎம் கிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்க. இது நம்ம ஃபெடரலிசம் டாபிக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சில கல்ச்சுரல் அப்டேட்ஸ். வள்ளலார சிறப்பிக்கிற வகையில சில சூப்பரான அறிவிப்புகள் வந்திருக்கு. அவரோட பிறந்த நாளை இனி 3 நாள் விழாவா கொண்டாட போறாங்க. சென்னையில ஒரு ரிசர்ச் சென்டர் வரப்போகுது. வட சென்னையில ஒரு முக்கியமான ரோடுக்கு அவர் பேர் வைக்கிறாங்கன்னு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாமும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். ஓகே, நம்ம ஸ்டேட்ல இருந்து இப்போ நேஷனல் லெவலுக்கு போலாம். தேசிய பொருளாதாரம் மற்றும் பாலிசிஸ்ல என்னென்ன முக்கிய மாற்றங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நேஷனல் லெவல்ல ஒரு முக்கியமான பாலிசி சேஞ்ச், சாந்தி ஆக்ட் 2025. பேர்ல இருக்கு பாருங்க, அமைதி. அதாவது நியூக்ளியர் எனர்ஜிய, அணுசக்திய நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு அமைதியான முறையில பயன்படுத்துறது தான் இதோட நோக்கம். இது உண்மையிலே ஒரு பெரிய கேம் சேஞ்சர். இந்த சட்டத்துல இருக்கிற மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றம் என்னன்னா, இதுவரைக்கும் கவர்மெண்ட் கம்பெனிஸ் மட்டும்தான் நியூக்ளியர் பவர் ஜெனரேஷன் பண்ண முடியும், என்பிசிஐஎல், பிஹெச்பிஐஎல் மாதிரி. ஆனா இந்த சாந்தி ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் பிரைவேட் செக்டாரும் இதுக்குள்ள வரலாம். இதுதான் இங்க ஹைலைட்டே. இதனால முதலீடுகள் அதிகமாகும், ப்ரொடக்ஷனும் அதிகமாகும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரும், ஒருவேளை ஒரு விபத்து நடந்தா யாரு பொறுப்பு? அதுக்கும் இந்த சட்டத்துல ஒரு முக்கியமான மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் முழு பொறுப்பும், அதாவது லயபிலிட்டி, அந்த நியூக்ளியர் பிளான்ட்டா ஆப்ரேட் பண்ற கம்பெனிக்கு தான் போகும், சப்ளையர் மேல கிடையாது. இது 2010 சட்டத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றம். அடுத்து நம்ம பார்க்க போறது லீட் பேங்க் ஸ்கீம். இது 1969லயே கொண்டு வந்த ஒரு திட்டம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பேங்கை லீடா நியமிப்பாங்க. அவங்களோட வேலை அந்த மாவட்டத்துல விவசாயம், சிறு தொழில் மாதிரி முக்கியமான துறைகளுக்கு கடன் சரியா போய் சேருதான்னு பாத்துக்கிறது தான். இப்போ ஆர்பிஐ இந்த ஸ்கீமை இன்னும் ஸ்ட்ராங்காக்க சில புது கைட்லைன்ஸை கொண்டு வர போறாங்க. ஓகே, எக்கானமி, பாலிசி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வாங்க எல்லாருக்கும் பிடிச்ச சயின்ஸ் அண்ட் டெக் செக்ஷனுக்கு போகலாம். ஏஐ, பயாலஜி, மெடிசின்னு என்னென்ன பிரேக் த்ரூஸ் நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? முதல்ல ஏஐ. இந்தியா இப்போ ஏஐல ஒரு குளோபல் லீடரா உருவாயிட்டு வருது. அதுக்கு ஒரு பெரிய சாட்சி தான் இந்த நியூஸ். ஏஐ இம்பாக்ட் சம்மிட் 2026 நம்ம புது டெல்லியில நடக்க போகுது. குளோபல் சவுத்ல இந்த சம்மிட் நடக்கிறது இதுவே முதல் முறை. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஏஐங்கிறது ஏதோ கம்ப்யூட்டர்ல மட்டும் இருக்கிற விஷயம் இல்ல, நம்ம வாழ்க்கையோட எல்லா இடத்துலயும் அது வந்துருச்சு. விவசாயத்துல பாருங்க, காட்டன் செடியில இருக்கிற பூச்சியை கண்டுபிடிக்க உதவுது. ஹெல்த் கேர்ல ஒரு எக்ஸ்ரேவை பார்த்த உடனே என்ன பிரச்சனைன்னு சொல்லுது. ஏன், நம்ம கோர்ட்ல கூட மொழிபெயர்க்க, வேலைகளை ஈஸியாக்க ஏஐ பயன்படுத்துறாங்க. இது எல்லா துறையையும் மாத்த போகுது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, கொஞ்சம் வித்தியாசமான நியூஸ்.
கேரளா இந்தியாவிலே முதல் முறையா தங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட் மைக்ரோப், அதாவது மாநில நுண்ணுயிரியை அறிவிச்சிருக்காங்க. அதோட பேரு பேசிலஸ் சப்டிலிஸ். இது ஒரு நல்ல பாக்டீரியா, ப்ரோபயோட்டிக்காவும் பயன்படுது, விவசாயத்துல பயோ ஃபர்டிலைசராவும் பயன்படுது. சூப்பர்ல. இப்போ மருத்துவத்துறையில ஒரு மைல்கல். நம்ம டெல்லி எய்ம்ஸ் இந்தியாவே முதல் முறையா ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம ஆரம்பிக்க போறாங்க. அதாவது முகமாற்று அறுவை சிகிச்சை. ரொம்ப தீவிரமா முகம் சிதைஞ்சு போனவங்களுக்கு இது ஒரு புது வாழ்க்கையே கொடுக்கும். சரி, கடைசி செக்ஷனுக்கு வந்தாச்சு. வாங்க இப்போ நம்ம பார்வைய குளோபல் லெவலுக்கு கொண்டு போலாம். இந்த மாறிட்டே இருக்கிற உலக அரசியல்ல இந்தியா தன்னை எப்படி நிலைநிறுத்திக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம பிரதமர் சொன்ன இந்த ஒரு வாக்கியம் இப்போ இருக்கிற உலகத்தோட நிலைமைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. உலகம் இப்போ ரூல்ஸ் பேஸ்ல இருந்து பவர் டிரைவன் அரசியலுக்கு மாறிடுச்சுன்னு சொல்றாரு. சிம்பிளா சொன்னா, இனிமேல சட்டத்திட்டங்களை விட யார்கிட்ட சக்தி இருக்கோ அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க. இந்த புது உலகத்துல இந்தியா என்ன செய்ய போகுது? இதுக்கு இந்தியா கையில எடுத்திருக்கிற ஒரு பாலிசி தான் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, அதாவது உத்திசார் தன்னாட்சி. இது கோல்ட் வார் காலத்துல இருந்த அணிசேரா கொள்கையோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன்னு சொல்லலாம். இப்போ இந்தியா மல்டி அலைன்மெண்ட்ங்கிற பாதையில போகுது. அதாவது ஒரே நேரத்துல அமெரிக்கா தலைமையிலான குவாட்லயும் இருப்போம், ரஷ்யா கூடவும் நல்ல உறவுல இருப்போம், எங்க நாட்டுக்கு எது நல்லதோ அதை செய்வோம். இதுதான் சிம்பிளான பாலிசி. இந்த மல்டி அலைன்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் குவாட், அதாவது குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக். இதுல இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இருக்கு. ஆனா இந்தியா என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு மிலிட்டரி அலையன்ஸ் இல்ல, இது இந்தோ பசிபிக் பகுதியில அமைதியும் ஒத்துழைப்பையும் மேம்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பு தான் தெளிவா சொல்லுது.